ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில என்ன பண்ணோம்னா, கஞ்சியும் தேங்காய் துவையலும் வச்சுட்டேன். எங்க வீட்ல இது வேணும், அது வேணும்லாம் பசங்களும் சரி, அவங்களும் சரி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி சண்டேஸ்னாலே கஞ்சி தான் நான் வச்சு சாப்பிட்ருவோம். சிம்பிளா முடிச்சுட்டு, டிவி பார்த்துட்டே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவாங்க. மதியத்துக்கு ஏதாவது நான்வெஜ் ஏதாவது செஞ்சுப்போம். மோஸ்ட்லி சண்டேவிலும் காலையில கஞ்சிக்குமே ஏதாவது நான்வெஜ் செய்வேன். இன்னைக்கு எதுவும் செய்யல. கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சதால கஞ்சியோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. கஞ்சியெல்லாம் காலி பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து சாப்பிட்ட கையோட அடுத்து ஒரு வேலைக்கு போறோம். என்னன்னா, அன்னைக்கு விறகடுப்புல தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்போ ஒரு 10 நாளாவே விறகடுப்புல தான் சமைச்சிட்டுருக்கோம். சரி, இன்னைக்கு சண்டே நான்வெஜ் செஞ்சு சாப்பிடலாம் விறகடுப்புல அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்க தான் போனாரு. ஆனா மீன் பெருசா எதுவும் கிடைக்கல. எல்லாம் ரேட் அதிகமா இருக்கு. மீன் கிடைக்காததால நண்டு தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருந்தாரு. வாங்கிட்டு வந்து அவரே கிளீன் பண்ணியும் குடுத்துட்டாங்க. சரி, நம்ம அடுப்பு பத்த வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அடுப்புக்கு தேவையான மரத்தூள் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அப்படியே பக்கத்து வீட்டு பாப்பாவும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு, "என்னங்க ஆன்ட்டி பண்றீங்க? இதெல்லாம் புதுசா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த அடுப்ப பார்த்தோம்னா, இது என்னமோ ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. நம்பலாம் சின்ன பிள்ளையில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நானும் சரி, எங்க வீட்டுக்காரும் சரி, வீட்லலாம் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்ப தான் கேஸ்லாம் வந்துச்சு. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேடிக்கையா இருக்கு. சண்டே கையில ஃபோனு, டிவி அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்த நாட்கள்லாம் போயிட்டு, இப்போ 10 நாளா எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னா, நான் அடுப்பு பத்த வச்சாலே 2 பேருமே சுத்தி உட்காந்துப்பாங்க. உட்காந்து அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அதில வர புக, "அம்மா கண்ணு எரியுது, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு" சொல்லிக்கிட்டு பசங்க ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த விறகடுப்புல சமைக்கிறது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். என்னன்னா, நம்ம ஒரு சாதம், ஒரு குழம்பு வைக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுது. அதுதான் இதில ஒரு ட்ராபேக். ஆனா, அந்த 2 மணி நேரமும் நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருக்கு. பிள்ளைங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஃபோனோ, டிவியோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டே நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம். அதான் அந்த பாப்பாவுமே கேட்டுட்ருக்காங்க, "என்னங்க ஆன்ட்டி பண்றீங்க?" அப்படின்னு. "மரத்தூள் கிடிக்கிறேன்டா" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா சொல்றாங்க, "மரத்தூளா? இது எங்கேருந்து கிடைக்கும்? எப்படி வரும்? இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் ஏன் இப்படி செய்றீங்கன்னு?" கேள்வி கேட்டுட்டே இருந்தா. அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே நானும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருந்தேன். இந்த அடுப்புலாம் அந்த விறகு இதெல்லாம் கிடிச்சு முடிச்சுட்டு, அடுப்பு பத்த வச்சு நானும் எங்க ஹஸ்பண்டும் தான் பேசிக்கிட்டே சமைச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த குட்டி பாப்பாவும் கூடவே தான் இருந்தா. என் பசங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேப்லேயே என் பையனும் நாளைக்கு மண்டே இல்லைங்களா, அதனால மண்டேக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. என்னன்னா, அவரு இப்போ தான் நெக்ஸ்ட் இயர் கிளாஸ் போறாரு. 8த் ஸ்டாண்டர்ட் போறாரு. 7த்லேருந்து 8த் போறாங்க. அதுக்காக தேவையான பேக்ஸ் எல்லாமே அவங்களே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. அவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாப்பா ரொம்ப பேசவே மாட்டா. ரொம்ப அமைதியா இருப்பா. ஆனா இதுக்காக அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தா. "ஆன்ட்டி, இது ஏன் பாட்டில் வச்சிருக்கீங்க? உள்ள இருந்து அத எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா விழுந்துராதா?" அப்படின்னா. "பாரும்மா எப்படி வச்சிருக்கேன் பாரு" அப்படின்னோனே, இத பார்த்துட்டு "எப்படி இருக்கு பாருங்க" அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமைக்கிற கேப்லயே என்ன பண்ணிட்டோம், எப்படியும் சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதனால என்ன பண்ணிட்டோம், ஒரு அத்திப்பழ ஜூஸ் போட்டு சூப்பரா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஜூஸ போட்டு நல்லா குடிச்சுட்டு தெம்பா, ஏன்னா இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க ஒரு 11 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சோம். 2 மணி 1:30 மணி ஆயிடுச்சு சமைச்சு சாப்பிடவே. அது வரைக்கும்லாம் நம்ம பசி தாங்க மாட்டோம். அதனால ஆளுக்கு ஒரு கிளாஸ் அத்திப்பழ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் அந்த அத்தி பழத்தில தோல் எடுக்கவே மாட்டேன். அப்படியே தான் போடுவேன். ஆனா, அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்காது. ஆனா, இப்போ கொஞ்ச நாளாவே அந்த தோல்லாம் எடுத்துட்டு தான் போடுறோம். அதனால ரொம்ப நல்லாயிருக்கு. குழம்புமே ரெடி ஆயிட்டுருக்கு. நண்டு குழம்பு தான் இன்னைக்கு வச்சுட்ருக்கோம். கொஞ்சம் தண்ணியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நண்டு குழம்பு தான் வச்சுட்ருக்கோம். ஜூஸ் போட்டு தராங்க. எவ்வளோ ஒரு பாசம். குடிச்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்க. அத்திப்பழம் ஜூஸ் சூப்பர். அடுத்தது டேஸ்டிங் எப்படி இருக்கு? எங்களுக்கு அவங்களே போட்டுட்டு அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
நல்லா குடிச்சு பண்ணுவாரு. இப்போ உடம்பு முடியாத போது மட்டும் கிடையாது. எப்பயுமே நாங்க சமைச்சோம்னா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. பூண்டு வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ. கண்டினியூவா எடுக்காது. பைத்தியக்காரத்தி. சும்மா ஒரு டிப்பிங். ம் இது பாருங்க, முன்னாள் லவரு, இது வந்து பின்னால் லவரு. ஓகே டன். அப்ப என்ன என்ன லவர் தான் இல்லை. என்ன டார்லிங், ஓகேவா? இதே மாதிரி நான் உனக்கு சமைச்சு தரேன்னா நல்லா சாப்பிடுவேன். ஜாலியா இருக்கு. ஐயோ தரேன். அந்த குட்டி பாப்பாவுமே சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுவா. ஒரு 2 வயசு வரைக்கும் எங்கள் கூட தான் வளர்ந்தா. இப்போ தான் அது ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிறதில்ல. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பத்துலேருந்து டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவார். அதை வச்சு இப்போ கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவளும் ஜாலியாக நல்லா பேசி தெரியாது எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும் போல வருது. அவளை போய் கறி குழம்பு எடுத்து சொல்லு. வீடியோ ஆன் பண்ணோடனே இவ்வளோ நேரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன். நான் வீடியோ ஆன்லேயே வச்சிருப்பேன், நான் பார்ப்பேன். ஏங்க இந்த வீடியோ ஆஃப்ல இருந்துச்சு. வீடியோ ஆன் பண்ணும்போது கரெக்டா போய் நான் எடுத்துன்னு வரேன். இவ்வளவு நேரம் நான் எதுக்கு தரணும்? போட்டுமா? போடு போடுங்க. எங்க இந்த எனக்கு வாசனை தக்காளி நறுக்குன தக்காளி. பொண்டாட்டி நறுக்குன தக்காளின்னு சொல்லுங்க. பொண்ணு நறுக்குன தக்காளி. பாரா ஆஃப் பண்ணாத வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணு. காமி இதில் காமி. இது பாருங்க, இது பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. அந்த பொண்ணை மிரட்டி என்ன வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருக்கு. வீடியோல காட்டவே கடை எடுத்து போயிட்டியம்மா. என்னம்மா நீ? ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ கறி குழம்பு வேணும். எனக்கு நண்டு குழம்பு வேணாம். அம்மா இந்த பொண்ணு எனக்கு கறி குழம்பு தராம காட்டி வெறுப்பேத்துது. செமையா இருந்தா இந்த போது சவுண்ட் வருதா? கத்துக்கா, பின்னாடி எனக்கு சமைச்சு போடணும்ல. இது பின்னாடியா? ஒரு 15 வருஷம் கழிச்சு ஏப்பா சமைச்சு இந்த போடணும். பின்னாடியா? இந்த பின்னாடி இல்லைங்க, ஒரு 15 வருஷம் கழிச்சு சமைச்சு போடணும் எனக்கு. அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அண்ணா ஓகே தானே? ஓகே தானே? டன் டன் செஸ். எப்படி ஜாலியா இருக்கா? செம ஜாலி. ஹாப்பி சண்டே. செமையா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஜாலியா எல்லாரும் கும்பலா உட்காந்துன்னு சமைச்சுக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு, நான் வதக்குறேன், நீ வதக்குறேன்னு பசங்கள்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு, அவங்கவுங்க சமைச்சுக்கிட்டு, இது என்ன பண்றீங்க? அது என்ன பண்றீங்க? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த சண்டே. சந்தோஷமா போச்சுன்னு சொன்னாலே யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க. பரவாயில்ல. நம்ம நல்லா இருக்கிறத நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லி பழகி போவோம். பசங்களும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. நண்டு குழம்பு வச்சு, ரசம் வச்சோம், முட்டை வச்சு சாப்பிட்டோம். அந்த ஒரே அடுப்புல தான் எல்லாம் பண்ணோம். என்ன ஒண்ணு அடுப்பு தான் கொஞ்சம் சின்னதா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம். இதுவே ஓகேவா தான் இருந்தது. பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்கன்ட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே குட்டியாக ஒரு தூக்கம் போட்டாச்சுங்கப்பா. சண்டேனாலே ஃபுல்லாக சாப்பிட்டு
குட்டியாக ஒரு தூக்கம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். என் பையன் நண்டு கொஞ்சம் சாப்பிட்றான். இப்போ தான் ஒரு 2 வாரமாக பழகியிருக்கோம். அவரு நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டார். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே தூங்கலான்னு பார்த்தா, இவர் பாருங்கள் நாங்கள் அடுப்பு வச்சுருந்தோங்களே அந்த ஏற்கனவே அந்த தரை ஃபுல்லாவுமே வந்து டேமேஜாக இருந்தால் அவர் தான் போட்டார். இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னு ஃபினிஷிங் பண்ணார். அதோட தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நேத்ரா கட்டை போட்டு முடிச்சு அன்றைய டே முடிஞ்சுது.